இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஃபண்டாஸ்டிக் லிக்விட் ஃபர்டிலைசர் காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு இந்த வாழைப்பூ எடுத்திருக்கேன். வாழைப்பூ வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். நீங்கள் கிச்சனுக்காக வாங்கும்போது ஒன்று செடிக்காகவும் வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரேட்டு கிடையாது. அதனால் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப கம்மி செலவுலேயும் பண்ணுற ஒரு ஃபர்டிலைசர். இதுக்கு வந்து இதோட சத்துக்கள் அபாரமாக இருக்கும் செடிகளுக்கு. இதில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நுண்ணூட்ட சத்துக்கள் நிறையவே இருக்குது. ஒரு மிக்சர் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லலாம். அது வந்து செடிகளுக்கு ரொம்ப தேவை. ஸோ எந்த டெஃபிஷியன்சியும் இல்லாமல் செடிகளோட எல்லா பருவத்துலேயும் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்டிலைசர் எப்படி தயார் பண்ணுறது, இதில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு எல்லாமே நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வாழைப்பூ வந்து எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து இந்த தோற்பு சத்து இருக்குது. பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம், அயர்ன் இத்தனையும் இருக்குது. இதை தவிர நிறைய நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்குது. ஸோ இந்த அயர்ன் மெக்னீஷியம் டெஃபிஷியன்சினால தான் நிறைய செடிகள் மஞ்சள் இலை வருது, இலையெல்லாம் கொட்டி போகிறது, அப்புறம் நாற்று நட்டா உடனே அது சரியாக வளராமல் இருக்கிறது, அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இந்த உரம் வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த பூவை வாங்கிட்டு உங்களுக்கு தேவையானது, கிச்சனுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம டிஸ்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, இப்போ நுனியை கட் பண்ணி போட்டுருவோம். அதே மாதிரி இந்த எண்டெல்லாம் கட் பண்ணி வேஸ்டாகிற பீசஸ் எல்லாம் நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி அதோட அந்த பிராக்ட், அந்த பூவோட அந்த இதை கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாத்தையும் எடுத்து ஒரு பெரிய பக்கெட்டில் போட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அதில் சத்து நல்லபடியாக இறங்கும். இது என்னெல்லாம் இருக்கோ, என்னெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கோ, இல்லை நீங்கள் நல்ல பூக்களை கூட நீங்கள் இதில் போடலாம். கரையாகும், நீங்கள் அது பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த கடைப்பகுதி, நுனிப்பகுதி அப்படி எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி முழு பூவையும் கூட போடலாம். இப்படி கட் பண்ணி போட்டுட்டு இந்த பூவை கூட போடலாம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெரிய பீஸ் இது கட் பண்ணாட்டா கூட பரவாயில்ல. உங்களுக்கு இதில் வந்து தண்ணியில் ஊறிக்கும் நல்லா. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி ஒரு பெரிய பக்கெட்டில் ஊற வச்சிடணும். இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடணும். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு வாழைப்பூ எடுத்தால் நீங்கள் 10 லிட்டர் தண்ணியிலே ஊற வைக்கலாம் டைரெக்டாக. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டைல்யூட் பண்ணுங்கிறதுல அதே வடிகட்டி எல்லா செடிக்கும் மண்ணுக்கு தான் ஊற்ற போகிறோம், ஸ்ப்ரே கிடையாது. ஸோ நீங்கள் அப்படியே கூட ஊற்றலாம். ஸோ இந்த ஒரு வாழைப்பூக்கு 10 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா ஊற வச்சுடுங்க. எவ்வளோ நாள் ஊற வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 வாரம் ஊற வைக்கணும். 1 வாரம் ஊற வச்சா அது இந்த மாதிரி ஒரு லிக்விட் வரும் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இது வந்து 1 வாரம் ஊற வச்சுருக்கேன். எப்படி மக்கி போய் இதோட சத்துக்கள் எல்லாம் இறங்கி ஊற வச்சு மூடி போட்டு நிழலில் ஓரமாக வச்சுருங்க. அப்புறம் இந்த மாதிரி அது ஊறி வரும். இதில் வந்து மெக்னீஷியம், அயர்ன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம் அத்தனை சத்துக்களும் இருக்குது. செடிகளுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். முக்கியமாக வந்து இந்த கெமிக்கல் உரமெல்லாம் போட்டு உங்கள் மண் வந்து வளம் இல்லாமல் மலட்டுத்தன்மையாக இருக்கும் சில சமயம். அப்படி இருக்கும்போது இது இப்போ வளமாக இருக்குது பாருங்கள் மண், அதான் நல்லா வளருது. நீங்கள் கெமிக்கல் உரம் நிறைய கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா மண்ணில் வளமெல்லாம் போய் மலட்டுத்தன்மை வரும். அப்படி வரும்போது நீங்கள் அந்த மண்ணை மாற்றணுமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த உரத்தை கொடுத்தீங்கன்னா போகிறோம், ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடும் மண். திரும்ப நுண்ணுயிர்கள் பெருகி மண் வளமாகும். இதை வந்து வடிகட்டி நீங்கள் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். இது நல்லா ஊறி எடுத்து, அதனால் இதை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணி கம்போஸ்ட்டில் போட்டுக்கோங்க. இதை
இது நீங்கள் 10 லிட்டர் தண்ணியில் 1 ஸ்பூன் சொன்னேன். ஸோ டைல்யூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே கூட நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம். மண்ணுக்கு தான் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த செடி பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இது வந்து நாற்று நட்டுருக்கேன்னா இந்த ஸ்டேஜில் கொடுக்கலாம். அதே மாதிரி இது வந்து வளர்ந்து வருது. இப்போ தான் இந்த வெண்டைக்காய் செடி பாருங்கள் வளர்ந்து வருது. இந்த ஸ்டேஜில் கொடுக்கலாம். அதே மாதிரி இது வளர்ந்து நல்லா காய்ச்சி முடிஞ்சிடுது. ஆல்மோஸ்ட்டு இந்த ஸ்டேஜ்லேயும் கொடுக்கலாம். ஸோ செடியோட எல்லா ஸ்டேஜஸ்லேயும் இந்த உரம் வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக வளர்கிறதுக்கு உதவும். மண்ணோட மலட்டுத்தன்மை போய் நுண்ணுயிர் பெருக்கம் வரும், மண் வளமாகும். முக்கியமாக இந்த வேர்கள் வந்து இந்த உரத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாக உறிஞ்சிக்கும். ஸோ ஈஸியாக உறிஞ்சக்கூடிய தன்மையில் இதோட கெமிக்கல்ஸும் இந்த உரமும் இருக்குது. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் இந்த உரத்தை தயார் பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொடுத்து நல்ல பயனடையலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பனானா ஃப்ளவரில் இருக்கிற சத்துக்கள் பூரா செடிகளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் இந்த உரத்தை உபயோகித்து பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.